இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் கேசரி. அது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பாதாமையும் முந்திரியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் நாம் இதோட கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துட்டேன். இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவு ரவை எடுக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா ரவை உதிரி உதிரியாக வர அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயில் ரவை வேகிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி தேவைப்படும். நான் இன்றைக்கி தண்ணியாக எடுக்கல, 2 கப் தண்ணியும் 2 கப் பாலும் எடுத்திருக்கேன். நாம் பால் சேர்த்து பண்ணும்போது இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தண்ணியிலையும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி 2 சம அளவு எடுத்து சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 4 கப்பு தாங்க அளவு. இப்போ இதில் 1 கப் ரவைக்கு 1/4 கப் அளவு நெய் தேவைப்படும். நான் இங்கே உருக்குன நெய் தான் எடுத்திருக்கேன். இதில் அந்த 1/4 கப்பில் பாதியை இப்போ பாலோடையே சேர்க்குறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். நாம் எந்த ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல. இது சாக்லேட் கேசரினால் நம்ம கொக்கோ பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரணும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ரவையை சேர்க்கும்போது கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும் ரவை. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா ரவையும் நான் சேர்த்துட்டேன். இந்த பால் தண்ணி கலவையிலேயே நம்மளோட ரவை நல்லா வெந்து வரணும். பாருங்கள், கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. கட்டி எதுவும் இருந்துச்சுன்னா இப்போவே உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா நம்ம ஊற்றின பால் நல்லா இஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ரவை நல்லா வெந்திருக்கும்போது நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரவைக்கு 1/4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். சுகரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சுகர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கலக்கும்போது அந்த ஹீட்லேயே சுகர் நல்லா இலக்கம் கொடுக்கும். பாருங்கள், நம்ம சுகர் சேர்த்ததும் அது எவ்வளோ வாட்டரியாக ஆகுதுன்னு பாருங்கள். இதை இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டுனா நம்மளுக்கு கேசரி ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் மீதி வச்சுருக்க நெய்யை சேர்த்துடலாம். இது கூடவே ஃப்ளேவருக்காக நான் இன்றைக்கி 1 ஏலக்காவை தட்டி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுறலாம். நீங்கள் ஏலக்காய் பொடியாக கூட சேர்த்துக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி தட்டி தான் சேர்க்குறேன். பாருங்கள், நம்மளுக்கு கேசரி ரெடி ஆகி சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேசரி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.